நமஸ்காரம் டு ஒன் அண்ட் ஆல். நான் டாக்டர் கீதா ஸ்ரீனிவாசிகன் பேசுகிறேன். இப்போ பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இது அஃபிஷியலாக இல்லை பர்சனலான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் கட்டாயமாக ஆர்டிஐயை பற்றி நான் சொல்லணுன்ட்டு விரும்புகிறேன். ரொம்ப சேடாக இருக்குது ஆர்டிஐ பற்றி சொல்கிறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நான் ரெகுலராக ஆர்டிஐ போட்டுருக்கிறவா. அண்ட் தமிழ்நாட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் செங்கல்பட் டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கும் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அவங்களுக்கும் ஆர்டிஐ என்பது ரிட்டர்ன் பேக் டு த இண்டிவிஜுவல்ஸ். இட் இஸ் நாட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது ரொம்ப சோகமாக சொல்கிறேன். பல ஆர்டிஐகள் நான் போட்டுருக்கிறேன் என்னுடைய பர்சனலாக ஒரு நில விஷயமாக. செங்கல்பட்டில் இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டுருக்கிறேன். டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கோயம்பேடில் இருக்கிற ஆஃபீஸ்க்கும் போட்டுருக்கிறேன். இன்னைய வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் வரல. ஸோ அதனால தான் மிக 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 வருத்தத்துடன் சொல்கிறது, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர்டிஐ என்பது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அல்ல. இட் இஸ் ரைட் பேக் டு த இண்டிவிஜுவல் ஹூ ஹஸ் கிவன் ஆர்டிஐ. காரணம் என்ன? அகெயின் ஐ ரிப்பீட், கடந்த 25 வருடமாக நான் இதை இந்த நிலத்துக்காக நான் போராடின்னு இருக்கேன். என்ன போராடின்னு இருக்கேன், எப்படி போராடின்னு இருக்கேன்றது மக்கள் உங்களுக்கு தெரியணுன்றது என்னுடைய குறிக்கோள். எழுதுந்து போதும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் ஒண்டி அனுப்பலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்பர் 1, நான் ஆன்டி கரப்ஷன் ஃபாலோ பண்ணுறவா. குறிப்பிட்ட வருமானம் தான் எனக்கு வந்துட்டுருக்குது. எனக்கு லாயர்ஸையோ இல்லை கோர்ட் ஆஃப் ரெஸ்பெக்டபிள் ஹானரபிள் கோர்ட் ஆஃப் லா அவங்களுக்கோ அணுகிறதுக்கு எனக்கு விட்டமின் எம் இல்லை. அதனால் பல 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 ஆர்டிஐகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் ரெஸ்பெக்டட் கலெக்டர் ஆஃப் செங்கல்பட்டுக்கும் அன்றைய தினம் அது காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது, இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டம். அண்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கும் எழுதி எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. எங்களுக்கு ஒரு லேண்டு ஓஎம்ஆரில் இருக்குது, கழிப்பட்டூருன்ற கிராமத்தில் கேளம்பாக்கம் வில்லேஜில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் காட்ரிச் அசூர் கார்டன்ஸ் அவங்க நாலா பக்கமும் வழிகளை தடுத்து நிலத்தை அபகரிக்கலை, பட் அவங்க பக்கம் கைவசம் வச்சுருக்காங்க. அதுக்கு டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னுடைய நிலமுடைய சர்வே நம்பர் 227/4. ஆனால் அவங்க அப்ரூவல் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா 226/4ன்னு வாங்கியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக ஃப்ரைடே அன்றைக்கி நான் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு பழைய கடைசியாக ஒரு ஆர்டிஐ. பார்க்கலாம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டைரக்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. சிஎம் செல்லுக்கு அப்ரோச் பண்ணி தான் இந்த லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அகெயின் ஐ ரிப்பீட், 25 வருடமாக நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சிங்கிள் லேடியாக போராடின்னு இருக்கிறேன். கடவுள் இருக்கான், உண்மைக்கு கட்டாயம் ஒரு நல்ல முடிவு உண்டு. நாங்கள் பண்ண ஒரே தப்பு ஆன்டி கரப்ஷனாக இருக்கிறது தான்ட்டு அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு போய் தள்ளுறது சூழ்நிலை. பட் அது கிடையாது. கட்டாயமாக எங்களுடைய பேரண்ட்ஸ் எங்களை எப்படி வளர்த்தாங்களோ அந்த வளர்ப்பை நாங்கள் என்னோடய இறுதி மூச்சு வரைக்கும் நான் இருக்கணும்ன்ட்டு விரும்புகிறேன். கட்டாயமாக எங்களை விட்டமின் எம் கொட்டி கிடைக்கல. அண்ட்
ரொம்ப ரொம்ப மிக வருத்தத்தோட இப்போ வந்து இந்த மீடியா இந்த சேனலை வந்து நான் ஐம் ஹோல்டிங் இட். ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு வகுப்பாங்களா, எங்கேயாச்சும் ஒரு நல்ல உள்ள ஆஃபீஸர் எங்களுக்கு உதவுவாங்களா, பைசா பட்டா நிலம் வரி கட்டுறோம், அப்பா அம்மா நேர்மையான ஆஃபீஸர்ஸ், கிம்பளம் வாங்காத குடும்பம், இன்றைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயினையும் பஸ்ஸையும் நம்பி தான் நான் செயல்பட்டுருக்கிறேன். இதெல்லாம் தப்பா, இப்படியெல்லாம் இருக்கிறது தப்பா எனக்கு புரியல. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்ன்றது எனக்கு தெரியல. ஏகே ஃபவுண்டேஷன் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்தின்னு வரேன். அதில் வந்து எனக்கு ஏடிஜி வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம உழைச்சி தான் நம்ம வந்து சமுதாயத்துக்கு சேவை பண்ணோன்ற ஒரு சின்ன குறிக்கோள், அதை செயல்பட்டுருக்கிறேன். மாதந்தோறும் அன்னதானம் வழங்குகிறேன். ஒரே ஒரு நாள் தான் அன்னதானம் என்னால் வழங்க முடியுது. இந்த பட்டா நிலத்தில் எங்களுக்கு வழி என்னுடைய ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் காட்ரேஜ் அசூர் கார்டன்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா, ரொம்ப கிளவராக மூடிட்டாங்க. எல்லா வழியும் 4 பக்கம் வழியும் அவங்க மூடிட்டாங்க. ரைட் ஃப்ரம் 2001 போராடின்னு இருக்கேன். இருக்கும்போது செயல்படு அப்படின்றது தான் என்னுடைய ஏகே ஃபவுண்டேஷனுடைய மோட்டோ. எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறான்றது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த அப்பீலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் இங்கே இருக்கிற அனைத்து நல்ல உள்ளம் கொண்ட அதிகாரிகளுக்கையும் ஒப்படைக்கிறேன். விடை கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். பார்க்கலாம். நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை. இன்னும் இதை பற்றி விவரம் வேணும், உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, across I'll give my cell number. It is 9940376304. என்ன நாடலாம். எனக்கு வந்து எனக்குன்னு வரும்போது தொய்வடைகிறேன். 25 years இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் டோட்டல் பிளாங்காக இருக்குது. பட் ஸ்டில் உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும். நாங்கள் யாரையும், என்னோடய பேரண்ட்ஸும் சரி, என்னோடய தம்பிங்களும் சரி, நானும் சரி, வழி தவறி போனது கிடையாது வாழ்க்கையில். பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சிஎம் ஸ்பெஷல் செல்லுக்கு. அவங்களால தான் எங்களால் 75% க்ராஸ் பண்ண முடிஞ்சது எங்களுடைய குறைகளை. இன்னொரு 25% பேலன்ஸாக இருக்குது. அது யார் ஹெல்ப் பண்ண போடுவாங்க எனக்கு தெரியல. பட் வெரி சாரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்து இப்படி ஒரு அப்ரூவலை என்னுடைய ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் காட்ரேஜ் அசூர் கார்டன்ஸ்க்கு கொடுத்தது. ரொம்ப கிளவராக எங்களுடைய சர்வே நம்பர் 227/4, பட் அவங்கள வந்து 226/4ன்னு போட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன விட வரணும்னு தெரியும். சாரி மேடம், நீங்கள் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அதிகாரிகள் செயல்படுவாங்கன்ற எண்ணிக்கையில் மனம் உடைஞ்சு கிடக்கிறேன். பார்ப்போம். காட் இஸ் கிரேட். ட்ரஸ்ட் ஒன்ஸ் அகேன். மக்களுடைய உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்னை வந்து நாடுன்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஒரு நல்ல உள்ளம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட 25 yearsஆக போராடின என்னுடைய போராட்டம் எழுத்து மூலியமாக தான் போராடி இருக்கேன் இது வரைக்கும். வேறு எதுவும் எனக்கு தெரியும், பணபலமோ படைபலமோ கிடையாது. அதனால் ஐ தாட் லெட் மீ புட் இட் அக்ராஸ் த்ரூ திஸ் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப். அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண எப்படி பண்ண போகிறாங்க எனக்கு புரியல, எப்படி பண்ண முடியுன்றதும் எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஒருத்தி இருந்தால் இவ்வளோ நாள் அவங்க தகப்பன் வாங்கின லேண்டுக்காக பாடுபட்டிருக்கான்றது தெரிஞ்சால் சந்தோஷம். பணம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய
ஒரு பெரிய டஃபஸ்ட் சேலஞ்ச். பட் அகேன் ஐ டேக் பேக் ஆல் மை மை வைப்ரேஷன்ஸ், மை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், மை ஃபேத் எல்லாத்தையும் சுவாமிகிட்ட ஒப்படைக்கிறேன். சுவாமின்றது உங்களை போல் நல்ல உள்ளங்கள், யாராச்சும் ஒரு நல்ல உள்ளம் சொன்னால் தானே தெரியும். இருக்கும்போதே செயல்படு என்ற என் கொள்கையின் சார்பாக நான் இந்த வீடியோவை வெளிப்படுத்துகிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ். 75% க்ராஸ் பண்ண வச்ச சிஎம் ஸ்பெஷல் செல் அந்த அஃபிஷியல்ஸ்க்கும், கடமை தவறாத முன்னாள் டிஆர்ஓ மேனுவல் ராஜ் சாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமென். இன்ஷா அல்லாஹ். திருச்சிற்றம்பலம்.